இதுதான் வந்து சாய்பாபா கோயில் உள்ள போறதுக்கான வழி. இது வழியா தான் நம்ம வந்து உள்ள போறோம். என்ட்ரன்ஸ் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கு கார்ல வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு பூ கோவிலுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து விற்பாங்க, இவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே இங்கதான் வந்து நம்ம வந்து செப்பல் எல்லாத்தையுமே வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து பைப்பு நிறைய இருக்கும். இதுல வந்து நம்ம கால் கழுவிட்டு தான் நம்ம வந்து இப்ப உள்ள கோவிலுக்குள்ள போகணும். இடம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாய்பாபாக்கு அந்த கயிறு, இந்த சிலை, நமக்கு என்ன அந்த கோயிலோட திங்ஸ் எது வேணும்னாலும் வந்து இந்த கடையில வந்து நம்ம வாங்கிக்கலாம். உள்ள வந்து இந்த சாய்பாபா சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வரிசையில கியூல நின்றுதான் நம்ம வந்து உள்ள போகணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த தோட்டம்லாம் இருக்கும். இந்த வழியில தான் வந்து நம்ம சாய்பாபா சன்னதிக்கு போக முடியும். வியாழக்கிழமை டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இங்க வந்து கும்பல் வரும். இன்னைக்கு வந்து சண்டேன்றனால அவ்வளவா கும்பல் இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு தைப்பூசம் அப்படின்றனால வந்து எல்லாருமே வந்து முருகன் கோயிலுக்கு தான் அதிகமா போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து கிரௌடு கொஞ்சம் வந்து கம்மி தான் அங்க வந்து. இல்லைன்னா எப்பவுமே இங்க வந்து ஃபுல்லா தான் இருக்கு. மன அமைதி வேணும் அப்படின்னா வந்து இங்க கண்டிப்பா வரலாம். அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த மன அமைதி வந்து கிடைக்கும். இப்ப நம்ம எங்க பார்க்க போறோம்னா, எல்லா கோவில்லையுமே ஒரு மூல கடவுளாக நம்ம விநாயகர் இருப்பாரு. நம்ம விநாயகரை தான் நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விநாயகர் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. சப்போட்டா பழம் மரம் ஃபுல்லா பாருங்க. அந்த மரத்துல எவ்வளவு பழங்கள் இருக்கு பாருங்க. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய செடிங்க தான் வளர்க்குறாங்க. ஃபுல்லாவே இங்க நிறைய சப்போட்டா மரம் தான் அதிகம். தம்பி வா. குருஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில தான் வந்து ஃபர்ஸ்ட் தோன்றதுனால இங்க வந்து அந்த குருஸ்தானம் வச்சிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேங்காய் இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு அதுல அந்த கோதுமை, கேழ்வரகு எல்லாம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி நெய் ஊற்றி இதை தான் வந்து நம்ம அந்த தீபம் இதுல போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்க இந்த தேங்காய் வந்து வாங்கினோம்னா அதை வந்து இந்த இதுலதான் போடுவாங்க. இதுல போட்டு இதுல வர அந்த சாம்பலை தான் வந்து பாத்தீங்கன்னா திருநூறா குடிப்பாங்க. அந்த தேங்காய் கூட அந்த தீபத்துல போட்டோம்னா அது எரிஞ்சு வர அந்த சாம்பலை தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து திருநூறா கொடுக்குறாங்க. இங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க. திருநூறு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட்ல தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுவே அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே போட்டிருக்கோம். நாடிலையும் வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து அங்க வந்து போய் பார்க்கலாம். அங்க போய் சாமி கும்பிடலாம். இதுவும் இந்த இடமும் ரொம்பவே அமைதியான இடம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். வந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து வந்து சாமி கும்பிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நல்ல மன அமைதியா இருக்கும், நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம இந்த கோவிலுக்காண்டி வந்து பிஸ்கட்டு, இந்த அரிசி, இந்த மாதிரி வந்து நம்ம அன்னதானத்துக்கு தேவையான பொருள்லாம் வந்து நம்ம வந்து இங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். இது வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து செய்யறாங்க. நம்மளால முடிஞ்ச அளவு இந்த கோவிலுக்கு நம்ம பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம மேல இருந்து சாய்பாபாவோட சன்னதியை வந்து நம்ம வந்து பாக்குறோம். மேல முதல் மாடி சாய்பாபாவோட சன்னதி. இங்க இப்பதான் பூஜை முடிஞ்சு இப்ப எல்லாம் வந்து நம்ம வந்து வணங்கிட்டு போறோம் சாய்பாபா. அவரோட பாதம் அங்க முன்னாடியில இருக்கு, அததான் வணங்குவாங்க. சாய்பாபாவோட பாதம் இங்கதான் இருக்கு. இது சாப்பிடுற இடம். இங்க வந்து நிறைய பிளேஸ் இருக்கு சாப்பிடுற இடத்துக்கு. இந்த கோவிலுக்கு வந்தா எல்லாருமே வயிறார சாப்பிட்டுட்டு தான் வந்து போவாங்க. அதனால வந்து இங்க வந்தாவே எல்லாரும் சாப்பிடலாம்.
சாரி சாரி. தட்டு நிறைய வச்சிருப்பாங்க, நம்ம அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம். பாப்பா அன்னதான சாப்பாடு வாங்க, எல்லாருமே சாப்பிடலாம்.